அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தோம்னா 54வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடைபெற்று இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அதில பார்த்தோம்னா நிறைய முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. முதல்ல முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, புற்றுநோய் மருந்துகளுக்கு வந்து பார்த்தோம்னா 12% இருந்த ஜிஎஸ்டி இப்போ 5% குறைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ 12% இருந்தது இப்போ 5% வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதனால இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு அது இந்த ட்ரீட்மெண்ட் காஸ்ட் அப்படிங்கிறது கம்மியாக ஆரம்பிச்சிரும். சரிங்களா? ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது இந்த நொறுக்கு தீனிகள் ஸ்நாக்ஸ்க்குலாம் பார்த்தோம்னா 18% இருந்து 12% ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டிருக்கு. அதே மாரி பார்த்தோம்னா, இந்த கார் சீட்லாம் இருக்கு இல்லையா? இந்த கார் சீட்டுக்கான ஜிஎஸ்டி அப்படிங்கிறது 18% இருந்து 28% இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலி பார்த்தோம்னா, டூ வீலர் சீட்டுக்குமே ஜிஎஸ்டி அப்படிங்கிறது 28% தான். அதே மாரி கடைசியா முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆயுள் காப்பீடு, ஆரோக்கிய காப்பீட்டுக்கான ஜிஎஸ்டியை குறைப்பது குறித்து பரிசீலிக்க அமைச்சர்கள் குழு அமைக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ்க்குலாம் ஒரு பிரீமியம் பே பண்ணுவோம். அந்த பிரீமியம்க்கு ஜிஎஸ்டி போடுறாங்க. அந்த ஜிஎஸ்டி தேவையா? இல்லையா? அப்படிங்கிறத விசாரிச்சு ஒரு 50 நாட்களுக்குள்ள ரிப்போர்ட் சப்மிட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு அமைச்சர்கள் குழு கூட்டப்பட்டிருக்கு. சரிங்களா? மத்தபடி பார்த்தோம்னா, ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்கள் மீது ஜிஎஸ்டி போடுறனால ஜிஎஸ்டி வருவாய் 412% அதிகரித்து இருப்பதாக சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 6,909 கோடி ரூபாயானது அதன் மூலியமா வருமானமா வந்திருக்கு. கசினோக்கள் வாயிலாக கேசினோஸ் அப்படின்னு சொல்றாங்களா? அதன் மூலியமாக நமக்கு ஜிஎஸ்டி வருவாய் 30% அதிகரித்து உள்ளதாக சொல்லியிருக்காங்க. அதே மாரி பார்த்தோம்னா, மத்திய, மாநில பல்கலைக்கழக ஆராய்ச்சி மையங்கள் பெறும் நிதிக்கு விதிக்கப்படும் ஜிஎஸ்டி வரியில் விலக்கு. ஓகேங்களா? ஸோ ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் குடுக்கக்கூடிய ஃபண்டிங்ல ஜிஎஸ்டி வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம்னா, உலோகக் கழிவு விநியோகிப்பவர்களுக்கு மறுவிதிப்பு முறையில் ஜிஎஸ்டி அறிமுகம். வெளிநாட்டு விமான சேவை நிறுவனங்களின் இறக்குமதி சேவைகளுக்கு விதிக்கப்படும் ஜிஎஸ்டி வரி நீக்கம். ஸோ, வெளிநாட்டு விமான சேவை நிறுவனங்கள், அவங்க வந்து இந்த இறக்குமதி பண்றாங்க இல்லையா? ஸோ, அதற்கான ஜிஎஸ்டிய வந்து தடை பண்ணியிருக்காங்க. ரத்து பண்ணியிருக்காங்க. வாடிக்கையாளர்களுக்கு ஜிஎஸ்டி ரசீது வழங்கும் நடைமுறை படிப்படியாக அமலுக்கு வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதற்காக ஒரு மேலாண்மைக்கு அதனுடைய இந்த ரசீது மேலாண்மைக்கு ஒரு புதிய அமைப்ப உருவாக்க போறோம் அப்படிங்கிறதையும் நேத்து ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் 54த் ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் நியூ டெல்லியில நடந்திருக்கு. அதுல இந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்ததா மோடி அபுதாபி இளவரசர் சந்திப்பு. அபுதாபியோட கிரவுன் பிரின்ஸ் அல் நஹியான் அப்படிங்கிறவரு இந்தியாவுக்கு வந்திருக்கார். ஸோ, இந்தியாவுடைய பிரதமர சந்திச்ச அவரு ஒரு 4 ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திட்டிருக்காங்க. என்ன மாதிரியான ஒப்பந்தங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய அணுமின் கழகம், எமிரேட்ஸ் அணுசக்தி கழகம் இடையே அணுசக்தி ஒத்துழைப்புக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம். அணுசக்தி ஒத்துழைப்புக்கான ஒரு ஒப்பந்தம். அடுத்ததா பார்த்தோம்னா, அபுதாபியோட எண்ணெய் நிறுவனம், இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் இடையே ஒரு ஒப்பந்தம். எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, திரவ இயற்கை எரிவாயுவுக்காக. அடுத்ததா அபுதாபி தேசிய எண்ணெய் நிறுவனம், இந்தியா ஸ்ட்ராடஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் லிமிடெட் அவங்களுக்கு இடையில ஒரு ஒப்பந்தம். கடைசியா பார்த்தோம்னா, எமிரேட்ஸ் நியூக்ளியர் எனர்ஜி கம்பெனி, நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா இவங்களுக்கு இடையில பார்த்தோம்னா, பராக்கா அணுமின் நிலையத்தின் செயல்பாடு மற்றும் பராமரிப்புக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம். பராக்கா பவர் ஸ்டேஷனோட ஆப்பரேஷனுக்கான ஒரு ஒப்பந்தம். சரிங்களா? ஜஸ்ட் என்னன்னு பார்த்துக்கிட்டா போதும். அடுத்ததா பார்த்தோம்னா, நிலவில் அணுமின் நிலையம் அமைக்க ரஷ்யா திட்டம். ரஷ்யாவுடைய விளாடிவோஸ்டோக் நகரத்துல பார்த்தோம்னா, கிழக்கத்திய பொருளாதார அமைப்பு ஈஸ்ட் ஏசியா அமைப்புடைய அந்த வருடாந்திர மாநாடு அப்படிங்கிறது நடைபெற்று இருந்துச்சு. இதுல பார்த்தோம்னா, ரஷ்யா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க. நிலவுல சிறிய அணுமின் நிலையம் அமைக்க ரஷ்யா திட்டமிட்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க. அது பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட ஒரு 1/2 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்தியாவும், சீனாவும் இந்த திட்டத்துல சேர்றதுக்கு விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்ப 2036ஆம் ஆண்டுக்குள்ள நிலவுல ஒரு அணுமின் நிலையம், ஓகேங்களா? ஒரு நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் இன் மூன். ஸோ, இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, சமீபத்தில சந்திராயன் 3 நிலவுனுடைய தென் துருவத்துக்கு போச்சு. 2040க்குள்ள மனிதர்கள நிலவுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறது இந்தியாவோட டார்கெட். 2050க்குள்ள நிலவுல ஒரு ஆராய்ச்சி மையத்த கொண்டு வரணும்ங்கிறது இந்தியாவோட டார்கெட். ஸோ இந்த மாரி இருக்கப்ப, இப்ப இன்கேஸ் ஒரு ஆராய்ச்சி மையமே நிலவுல
உலக அளவுல அமைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதாவது ஒரு நாடு ஒரு ஆராய்ச்சி மையத்த கொண்டு வராங்க அப்படின்னா, சூரியன் சக்திய பயன்படுத்தி நம்மனால அந்த ஆராய்ச்சி மையத்த செயல்படுத்த முடியும். இருந்தாலும் நிலவுல ஒரு 14 நாட்களுக்கு சூரிய ஒளி கிடைக்காது. அப்படிங்கிறப்ப எலக்ட்ரிசிட்டிய புரொடியூஸ் பண்ணக்கூடிய தேவை அப்படிங்கிறது எழும். ஸோ அதற்காக தான் இந்த அணுமின் நிலையம் அப்படிங்கிற முயற்சியில வைக்கக்கூடிய முயற்சியில ரஷ்யா ஈடுபட்டிருக்கு. சரிங்களா? ஸோ அத ஒரு செய்தியா பார்க்குறோம். கடைசியா பார்த்தோம்னா, தொழில்நுட்ப வளர்ச்சி தொழிலாளர் நலனை கெடுத்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? தொழில்நுட்ப வளர்ச்சி தொழிலாளர் நலனை கெடுத்து விடக்கூடாது. சமீபத்தில இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் ஒரு ரிப்போர்ட் சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா, அந்த ரிப்போர்ட் 36 நாடுகள்ல இருக்கக்கூடிய வொர்க்கர்ஸ் அந்த லேபர் இன்கம்ம வந்து ஸ்டடி பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? லேபர் இன்கம்ம ஸ்டடி பண்ணியிருப்பாங்க. 36 நாடுகளுடைய வொர்க்கர்ஸோட லேபர் இன்கம்ம ஸ்டடி பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த லேபர் இன்கம் பார்த்தோம்னா, ஒரு 20 ஆண்டுகளுக்கு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அது என்ன ஒரு தாக்கத்த பார்க்குறாங்க அப்டின்னா, ஆட்டோமேஷன், ஆர்ட்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாரி டெக்னாலஜிக்கல் குரோத்னால லேபர் இன்கம்க்கு என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் ஏற்பட்டிருக்கு அப்டிங்கிறத ஸ்டடி பண்ணியிருந்தாங்க. ஸோ டெக்னாலஜி குரோத்னால இந்த 36 கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய லேபர்ஸ் ஸ்டடி பண்றாங்க. ஸோ இந்த டெக்னாலஜி குரோத்னால லேபர்ஸோட புரொடக்டிவிட்டி அப்டிங்கிறது இன்கிரீஸ் ஆயிருக்கு. முக்கியமான விஷயம். ஓகேங்களா? லேபர்ஸோட புரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஆனா லேபர்ஸோட இன்கம் அப்படிங்கிறது மார்ஜினலா டிக்ரைஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஒரு சிறிய அளவுல கம்மியாயிருக்கு. அதான் இங்க குடுத்திருக்காங்க. 2004 முதல் 2024 வரையிலான 20 ஆண்டுகளில் உலக அளவில் தொழிலாளர் வருமான அளவு 1.6% குறைந்திருப்பதாக இந்த ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது. அதாவது லேபர் புரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது இன்கிரீஸ் ஆயிருக்கு. எதனால? டெக்னாலஜி, ஏஐ அப்படிங்கிற இந்த ஆட்டோமேஷன் அது மாரியான விஷயங்கள்னால தான். லேபர் புரொடக்டிவிட்டி இன்கிரீஸ் ஆகுது. ஆனா லேபர் ஓட இன்கம் கம்மியாக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ 20 வருஷத்துல 1.6% கம்மியாயிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது இன்னும் போக போக பார்த்தோம்னா, இன்னும் அதிகமாகறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. அப்ப டெக்னாலஜி உள்ள வரனால லேபரோட இன்கம் கம்மியாகுது. இன்னும் டெக்னாலஜி உள்ள வரனால அன்எம்ப்ளாய்மென்ட் அப்படிங்கிறது இன்கிரீஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல இந்த ரிப்போர்ட்ட நமக்கு இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் சர்வதேச தொழிலாளர் அமைப்பு குடுத்திருக்காங்க. சரியா? ஸோ இன்னைக்கு டிஎன்ஏ பொறுத்தவரைக்கும் 4 இம்பார்ட்டன்ட் ஆர்டிகில் பார்த்திருக்கோம். ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு டிஎன்ஏல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.